அறிவுக்கு தடையே இல்ல, ஆராய்ச்சிக்கு முடிவே இல்ல. அறிவு. கடலூர் மாவட்டத்துக்கு போறார், ரிக்ஷால போயிட்டு இருக்கிறார். வண்டியில செல்லும் பொழுது சாலை ஓரத்துல இருந்த ஒரு பையன் பெரியார் மீது செருப்பு எடுத்து வீசுறான். வண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பெரியார் அந்த தம்பியை கூப்பிட்டு, தம்பி வண்டியை நிப்பாட்டு, வண்டியை திருப்பு அப்படின்றாரு. அந்த பையனுக்கு ஒரே குழப்பம், ஏன் கூட்டத்துக்கு போலையா, ஏன் திருப்பி போக சொல்றீங்க அப்படின்னு அந்த பையன் பெரியார்ட்ட கேட்கிறாரு. அப்ப பெரியார் சொல்றாரு, அவன் வீசின செருப்பு புது செருப்பா இருக்கு, ஒரு செருப்பு தான் வீசியிருக்கான், ஒரு செருப்பை வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஒரு செருப்பை வச்சுட்டு அவனால ஒண்ணும் பண்ண முடியாது, நிச்சயமா நம்ம திரும்பி போனோம்னா அந்த இன்னொரு செருப்பையும் வீசுவான், அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பெரியார் சொன்னார். செருப்பு வீசின மேல உங்களுக்கு கோபம் வரலையா அப்படின்னு அந்த பையன் கேட்டான். படிச்சவனா இருந்தா என் பேச்சுக்கு பேச்சு பதில் சொல்லிருப்பான், எழுத தெரிஞ்சவனா இருந்தா மறுப்பு அறிக்கை தெரிவிச்சிருப்பான், ஆனா இவன் எழுத படிக்க தெரியாதவன், அதனால்தான் செருப்பை வீசுறான் அப்படின்னு சொல்லி அந்த வந்த வழியிலேயே பெரியார் திரும்பி போனாரு. அவர் சொன்ன மாதிரி அந்த இன்னொரு செருப்பு வந்து விழுந்தது.